تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بفضل بسم الله الرحمن الرحيم ومن يعمل مثقال ذرة خيرا يره إلى آخر الآية. قال نبينا صلى الله عليه وسلم قال لا تحقرن من المعروف شيئا عليه الصلاة والسلام. நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே புகழும் புகழ்ச்சியும் உரித்தாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக எங்களோடு இருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைநிறுவட்டுமாக. எனக்கு இந்த மன்றத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சிறுதுளி பெருவெள்ளம். தமிழ் பழமொழியிலே சிறுதுளி பெருவெள்ளம் என்பதற்கு சிறிய சிறிய துளிகளாக சேமித்த பிறகு பெரும் வெள்ளமாக வரும் என்பதற்கு சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள். இஸ்லாத்தில் நாம் சிறிய சிறிய அமல்களாக சிறிய சிறிய அமல் என்று நினைக்கக்கூடிய அமல் தான் நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை தரும். அதே போல சிறிய சிறிய பாவம் தான் நம்மை இழிவை நோக்கி நேரிடும். சமீப காலமாக இஸ்லாமிய மக்களிடத்தில் சிறிய பாவம் தானே பெரிய பாவம் தானே என்று துச்சமாக கருதக்கூடிய மனநிலை ஏற்படுகிறது. பாவம் தானே நன்மை தானே என்று அளவை வைத்து முடிவு செய்ய முடியாது. நம்முடைய ஈமானிய அடிப்படையும் சிறிய பாவம் தானே பெரிய பாவம் தானே என்று நினைப்பதன் மூலம் விபரீத முடிவுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒருவர் சொர்க்கத்தினுடைய அமல் எல்லாம் செய்து கொண்டிருப்பார். அதாவது தொழுவார், நோன்பு வைப்பார், சதகா செய்வார், சொர்க்கவாசியினுடைய அனைத்து அமலையும் செய்து கொண்டே வருவார். எந்த அளவுக்குனா சொர்க்கத்திற்கும் அவருக்கும் ஒரு தான் கேப் தான் அளவு இருக்கு. சொர்க்கத்தினுடைய அமலெல்லாம் செஞ்சுட்டு வருவார். அவருடைய கலாச்சாரத்தில் முந்திவிட்ட பின்னால் நரகத்தினுடைய அமலை செய்வார், நரகத்துக்கு சென்று விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். அதே போல ஒருவர் நரகவாசியினுடைய அமலை செய்து கொண்டே வருவார். பொய் சொல்வார், கோல் சொல்வார், மது அருந்துவார், ஜினா செய்வார், நரகவாசிகளுடைய அனைத்து அமல்களையும் செய்து கொண்டே வருவார். எந்த அளவுக்குனா நரகத்திற்கும் அவருக்கும் ஒரே ஒரு ஜான் தான் கேப் இருக்கும், இடைவெளி இருக்கும். அல்லாஹ் தஆலா அவருடைய கலாக்கத்தை முந்தி விடுவான். அவர் சொர்க்கவாசிகளுடைய அமலை செய்து சொர்க்கத்துக்கு சென்று விடுவார். ஆக சிறிய அமலை மூலமாக சொர்க்கம் செல்லலாம், சிறிய பாவத்தின் மூலமாக நரகமும் செல்லலாம். அதாவது ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மருந்து அருந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தொடர் குடிகாரர்களாக இருந்தார்கள். அப்போது ஒரு தடவை குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர வழியில ஒரு குப்பை தொட்டியை பார்க்குறாங்க. குப்பை தொட்டியில ஒரு துண்டு சீட்டு இருக்கு. அந்த துண்டு சீட்டு பார்த்த உடனே கிட்டக்க போறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கிட்டக்க போறாங்க. கிட்டக்க போய் பார்த்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட்டு இதை பார்த்த உடனே இது குர்ஆன்ல இருக்கிற ஆயத்தாச்சுன்னு சொல்லி அதை எடுத்து தொடச்சி அவர்கள இருந்த அத்தரை பூசி ஒரு உயரமான இடத்துல வச்சாங்க. இதை பார்த்து அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த அனைத்து பாவத்தையும் மன்னித்து விட்டு அவர்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி பார்க்கிறார். அதே போல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு பெண்மணி, விபச்சாரியான பெண்மணி இருப்பாங்க. அவங்க ஒரு நாய்க்கு தண்ணீர் வைப்பாங்க. அதன் மூலமானவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். ஆக நாம் சிறிய சிறிய அமல்களின் மூலமாக துச்சமாக எண்ணக்கூடிய பொதுபோக்காக அசால்ட்டாக இதுதானே என்று நினைக்கக்கூடிய அமல் தான் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தும். அதில் ஒன்றுதான் புன்முறுவல் கொடுப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக, உன்னுடைய சகோதரனை பார்த்து, முஸ்லிமான சகோதரனை பார்த்து புன்முறுவல் கொடு. லக்க சதகத்தும், அது சதகாவாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்.
இப்போ எத்தனை பேர் நம்ம ஒரு முஸ்லீமான சகோதரரை பார்த்தா சிரிக்கிறோம், கிராஸ் பண்ணும்போது சிரிக்கிறோமா? இல்லை, உரைச்சி பார்க்குறோம். அவன் மனசுக்குள்ளேயே திட்டிட்டு போகிறான், இல்லை நம்ம எப்படி பார்க்குறான் பாரு, அப்படியே மனசுக்குள்ளேயே திட்டிட்டு போகிறோம். நாம் சிறிய அமலாக இருந்தாலும் சிறிய விஷயம்தான் இது, ஆனாலும் அதை செய்வதற்கு மனம் வர மாட்டோம். அதே போல பாதையில் இருக்கிற இடையூறை நகர்த்துவது, நீக்குவது என்பது உயர்ந்த அமல்களில் ஒன்று. அதாவது ஈமானுடைய கிளைகளில் ஆக ஒரு கடைசி கிளையானது பாதையினுடைய இடையூறை நீக்குவது. எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? ஒரு கல் இருக்கு, ஒரு முள் இருக்கு, அடுத்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? அதை இதுதானா இருந்துட்டு போடும் என்று துச்சமாக கருதுகின்றோம். நாம் செய்யக்கூடிய அமல்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த அமலெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுக்கு தெரியாது. நாம் செய்யக்கூடிய சிறிய அமல் தான் அல்லாஹ்வுக்கு பெருசாக தெரியும். ஒரு தடவை மசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாட்டிக்கிறாங்க. மௌத்தா போன பின்னாடி கபூர்ல அடைக்கிற பின்னாடி முன்கர் நக்கீர் வராங்க. முன்கர் நக்கீர் வந்து 3 கேள்வி கேட்குறாங்க. ஒமன் ரப்புக, ஒமன் தீனுக, ஒமன் நக்கீருக என்று 3 கேள்வி கேட்ட உடனே மசாலி ரஹ்மத்துல்லாஹி உடனே பதில் சொல்லிட்டாங்க. அப்போ அல்லாஹ்ட்ட கேட்குறாங்களா, நான் உடனே பதில் சொல்றதுக்கு என்ன காரணம்? நான் அதிகமாக கிதாப் இருந்தனாலே இல்லை வேற ஏதாவது காரணமா என்று கேட்கும்போது அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க ஒரு தடவை கிதாப் எழுதும்போது ஒரு ஈ வந்து உட்கார்ந்துச்சு உங்க பேனா மேல. அந்த ஈ வந்து தாகத்தோடு இருந்தது. நீங்க நினைச்சிருந்தா அந்த ஈயை விரட்டிட்டு எழுத ஆரம்பிச்சிருந்தீங்க. அப்போ நீங்க அந்த ஈ தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று உங்களோட மையம் குடிக்கிற மாதிரி மையம் குடிக்க அளவிற்கு நீங்க ஒரு கேப் விட்டீங்க. சரி குடிச்சிட்டு போட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணீங்க. அந்த செயல் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிச்சதுனால அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கினான் என்று சொன்னார்கள். அதே போல பகதாத் நாட்டினுடைய ராணி ஜுபைதா அம்மையார், அவங்க முதல் பெரும் கொடையாளர்கள். எந்த அளவுக்குன்னா ஹஜ் செய்ய போறாங்க. அப்போ ஹாஜிகளையும் மக்காவாசிகளையும் பார்த்து இவ்வளோ வறண்ட நிலைமையில இருக்காங்களே, தண்ணி இல்லையே என்று நினைச்சு அவங்க நாட்டில் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஓடையை போடணும் அப்படின்னு சொன்னபோது அவங்க காலத்து இன்ஜினியர்லாம் ரொம்ப காசாகும், பல கோடி ஆகும் சொன்ன உடனே சரி எவ்வளவு செலவாகும் சரி நான் போட்டே ஆவேன் என்று மக்காவாசிகளுக்கு ஒரு 35 கிலோமீட்டருக்கு 1200 வருடங்களுக்கு முன்னாவே ஒரு ஓடையை தயார் பண்ணாங்க. அப்போ அவங்க மௌத்தானாங்க. மௌத்தான பின்னாடி கேட்கப்படுது, எந்த அமலின் மூலமாக எனக்கு சொர்க்கம் கிடைச்சிச்சுன்னு கேட்கும்போது அவங்க நினைச்சாங்கன்னா சரி ஒரு பெரிய ஓடையை தந்திருக்கோம், கட்டி தந்திருக்கோம், அதன் மூலமா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க ஒரு தடவை பாங்க சொல்லும்போது மக்கள்னா போட்டீங்க, தலையில துண்டு போட்டீங்க, அந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கினான் என்று சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை வசனங்களில் கூறுகிறான், ஒமையம்மன் நிஸ்பால தரத்தின் கைரையா, ஒரு சிறிய அமலை கடுகளவு அமலை செய்தாலும் அல்லாஹ் தஆலா அது 11 நாளிலே காட்டுவான், அதற்குண்டான கூலியை தருவான். அதே போல சிறிய பாவம் தானே என்று துச்சமாக கருதி விடாமல், போல் அசால்ட்டாக கடந்து விடாமல் அது பெரும் பாவம் என்று நினைக்கிறது. நாம் அதில் கவனம் அதிகமாக இழந்தது பொய் பேசுறதுல தான். இப்போ ஏதாவது ஃப்ரெண்டு நம்மகிட்ட ஏதாச்சும் கேட்குறான், எங்கடா இருக்க வாடா அப்படின்னு கேட்கும்போது வெளியே இருக்கேன்டா அப்படின்னு அசால்ட்டாக போய் சொல்கிறோம், வாய் கூசாம. அதே போல காசு இருக்கான்னு கேட்குறான், எங்கெல்லாம் காசே இல்லை அப்படின்னு காசு வச்சுக்கிட்டே காசு இல்லைன்னு போய் சொல்லுவோம். இது சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, நாக்கை இழுத்து பிடிச்சி இதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அப்போ தோழர்கள்லாம் சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யார் சொல்லலாம் நாவின் மூலமா ஒரு தண்டிக்கப்படுவாரா அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒருவர் நரகத்துல முகம் குப்புற விழுவது இந்த நாவின் காரணமாக தான் என்று சொன்னாங்க. அப்போ சிறிய பாவம் தானே என்று நினைத்து செய்யக்கூடிய பாவம் தான் நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆன், எந்த ஒரு நற்காரியும் ஏளனமாக எண்ணிவிட வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆக அல்லாஹ் தஆலா நமக்கு ஏகப்பட்ட சிறு சிறிய நன்மைகளை தந்திருக்கின்றான். அதையெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து சிறிய பாவம் தானே என்று நினைத்து விடாமல் அதையும் தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவார்.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.